Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா உங்களுக்கு ரெண்டு முக்கியமான அப்டேட் நான் சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ECHS அதுக்கு அடுத்து வந்து நம்ம CSDயோட ஸ்மார்ட் கார்டு. இதை பத்தின விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியலையா? பை சான்ஸ் நீங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இது தெரியாதவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட கமெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நான் ECHSல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு குறைகளை நான் சொல்லிடுறேன். அவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து மருத்துவ உதவி நம்மளுக்கும் எக்ஸர்வீஸ்மேன் ஒய்ஃப் அண்ட் டிபெண்டன்ஸ் இவங்க எல்லாருக்குமே எமர்ஜென்சி டயத்தில் பென்ஷன் வந்ததுக்கப்புறம் எக்ஸர்வீஸ்மேன் கான்ட்ரிபியூஷன் ஹெல்த் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ECHSக்கு த்ரூவாக அதோட எம்பல்ட் ஹாஸ்பிட்டலில் நம்ம மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக வயது முதிர்ந்தவர்கள்னு சொல்லக்கூடிய அம்மா அப்பா அவங்களுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ இதில் என்ன ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்னீங்கன்னா, இப்போ இதில் அவங்களோட வருமான சான்றிதழ் இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அவங்களுக்கு வருஷம் கொடுக்கணும். எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர். இது 75 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு கொடுக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு சில அப்பா அம்மாவோட வயசு வந்து 60, 62, 65 இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து இதை கொடுக்க மறந்துடுறாங்க. இது வந்து ஞாபகம் மறதின்னு சொல்லிடலாம், இல்லை இவங்க வாழ்நாளில் இருக்க அவங்களோட பர்சனல் லைஃப்பில் இந்த விஷயத்தை மறந்துடுறாங்க. இப்போ எப்படி நம்மளுக்கு பென்ஷனுக்காக லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு ஒரு இன்டிமேஷன் மெசேஜ் வருதோ, நீங்கள் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க, இந்த மாதம் உங்களுக்கு டியூ மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமும் நம்மளுக்கு ஒரு தடவை 2 தடவை இன்டிமேஷன் வரும். உங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த மாதம் போன மாதம் நம்மளுக்கு வந்து லைஃப் சர்டிஃபிகேட் மந்த்து ஸ்டார்டிங்கில் ஒரு 10 நாள் கண்டினியூவாக 2-3 மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். இமெயில்லையும் வரும். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி ECHSல எந்தெந்த நபர்களுக்கு அம்மா அப்பா யார் யாருக்கெல்லாம் கார்டு பிளாக் ஆகுதோ, அந்த பிளாக் ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15 நாள் 1 மாதத்துக்கு முன்னாடியே உங்கள் கார்டு வந்து இந்த மந்த்து பிளாக் ஆக போகுது, அதுக்காக நீங்கள் வந்து உங்களோட வருமான வரி சான்றிதழை இல்லை ஃபார்ம் 26AS எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க அப்படின்னு போட்டு யார் கார்டு பிளாக் ஆகுதோ அவங்களோட மெசேஜ் கண்டிப்பாக வரணும். ஏன்னா இது ஒரு சின்ன சாஃப்ட்வேர் அப்டேட்டு தான். கார்டு பிளாக் ஆக போகுதுன்னா அதுக்கான இன்டிமேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட நபர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து அவங்களோட அம்மா அப்பா அவங்களுக்கு சரியான நேரத்தில் அவங்க கொடுக்கணும். அது கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ ரொம்ப பேருக்கு இது மறந்துடுறாங்க. எப்போ நம்ம கொடுத்தோங்கிற மெசேஜ் இல்லை, லாகின் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. ஒரு சில பேருக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டும் கிடைக்கல. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் எக்ஸர்வீஸ்மேன் மத்தியில் போயிட்டுருக்கு. 100க்கு 70-75% கண்டிப்பாக கொடுத்துட்றாங்க. ஆனால் ஒரு 30% இன்னமும் இதை பற்றின விவரங்கள் தெரியாததால் அவங்க சரியான நேரத்துக்கு அவங்களால ECHS எம்பல் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாமல் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. ஏன்னா கடந்த 5 வருஷமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதால நானும் கிட்டத்தட்ட ECHS பற்றி ஒரு 30-40 வீடியோ போட்டேன். இப்போ இது சம்மந்தமாக நான் வந்து ECHS மதுரையில் இருக்க உயர் அதிகாரிக்கு நான் வந்து தகவல் தெரிவிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் ECHS கஸ்டமர் கேர் அவங்களோட கம்ப்ளைண்ட் செல்லுக்கும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ECHS பதியும் போதே நம்மளுடைய இமெயில் ஐடி அண்ட் பர்சனல் மொபைல் நம்பரை கொடுத்து தான் பதிகிறோம். குறைஞ்சபட்சம் ஒரு கார்டு பிளாக் ஆகுது, இப்போ ஒரு எக்ஸர்வீஸ்மேனுக்கு கீழே ஒய்ஃபு 2 குழந்தைங்க அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னாங்கன்னா டிபெண்டன்ட் கார்டுக்கு வந்து அந்த ECHS எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் இருக்கிறது பிளாக் ஆக போகுது அப்படின்னா அது சரியான நேரத்தில் ஒரு இன்டிமேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற நான் கோரிக்கையை வச்சுருக்கேன். அது SMS வாயிலாவோ இல்லை அவங்களோட இமெயில் வாயிலாவோ கண்டிப்பாக அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணிட்டா அவங்க சரியான நேரத்தில் அதை ஞாபகம் வச்சு அவங்களோட எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துடணும். இது ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டாக நம்ம கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நான் கோரிக்கை வச்சுருக்கேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் நான் உங்களுக்கு போடுவேன். நீங்களும் இதே மாதிரி உங்களால் முடிஞ்சால் இந்த நம்பருக்கு ஒரு கோரிக்கை வைங்க. நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் தப்பாக இருந்தால் நீங்களே சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட். இதுக்கு அடுத்து கேன்டீன் ஸ்மார்ட் கார்டு, அதாவது CSDயில் நீங்கள் பொருள் வாங்குறதுக்கு லிக்கர் கார்டு, க்ரோசரி கார்டு அப்படின்னு சொல்லி எல்லா எக்ஸர்வீஸ்மேன் சர்வீஸ் பர்சன் எல்லாருக்கும் இஷ்யூ ஆகிருக்கும். இப்போ இந்த கார்டோட வேலிடிட்டி எவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு கார்டோட வேலிடிட்டி 10 வருஷங்கள். அதாவது என்னைக்கு அந்த கார்டு பிரிண்ட் ஆகுதோ அந்த தேதியிலிருந்து
10 வருடங்களுக்கு அந்த கார்டு ஒர்க் ஆகும். 10 வருடங்களுக்கு அப்புறமேலு அந்த கார்டு ஒர்க் ஆகாது. அதில் இருக்க டேட்டா ஃபுல்லாக எதுவுமே ஒர்க் ஆகாது. இப்போ இந்த 10 வருடத்தில் என்னைக்கு மேனுஃபேக்சரிங் ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு கார்டுக்கு மேலே இருக்க நம்பர் இப்போ நான் போடுறேன், நீங்கள் பார்ப்பீங்க. இந்த கார்டுக்கு மேலே இருக்கிற நம்பர் நீங்கள் பார்த்தீங்கனாலே இது ஒரு டேட் மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்போ நான் அண்டர்லைன் பண்ணுறேன். இந்த அண்டர்லைனை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த டேட்டுக்கு இது வந்து மேனுஃபேக்சரிங் ஆயிருக்கு. இந்த டேட்டில் இருந்து கரெக்டாக 10 வருஷத்துக்கு இந்த கார்டு எலிஜிபிளாக இருக்கும், அதோட வேலிடிட்டி. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த டேட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இதிலிருந்து 90 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் புது கார்டுக்கான அந்த ரெனிவல் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடணும். அதை ஸ்டார்ட் பண்ணால் தான் அது வரதுக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகும். அப்போ உங்களுக்கு இந்த கார்டோட வேலிடிட்டி முடியும் போது நியூ கார்டு உங்களுக்கு வந்துடும், சிரமம் இல்லாமல் இருக்கும். இது தெரியாமல் ரொம்ப பேர் இருக்காங்க. அதாவது கடைசி நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணாங்கன்னா வரதுக்கு ஒரு 3-4 மாதம் லேட் ஆகும். இது ஒரு இஷ்யூவாக இருக்குது. இதுக்கு நடுவில் உங்கள் கார்டு தொலைஞ்சு போனாலோ இல்லை டேமேஜ் ஆனாலோ, நீங்கள் கரெக்டாக பர்ஸில் வைக்காமல் வேறு ஏதாவது ஆனாலோ, இல்லை அந்த கார்டோட சிப் நீங்கள் பார்ப்பீங்க, அந்த சிப்பில் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்து சாஃப்ட்வேர் குறைபாடு இல்லை ஃபிசிக்கல் டேமேஜ் ஏதாவது இருந்தாலோ நீங்கள் புது கார்டு அப்ளை பண்ணுங்கள். புது கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு தொலைஞ்சு போச்சு அப்படின்னா குறைஞ்சபட்சம் காவல்துறையிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் காப்பி வேணும். அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆன்லைனில் பண்ணி வச்சிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். எங்கேயும் அலைய தேவையில்லை. ஒரு ஆன்லைன் புகார் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை காப்பி எடுத்துகிட்டு போய் சம்மந்தப்பட்ட உங்களோட கேன்டீன் மேனேஜர் அவங்கள நீங்கள் அணுகுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு டேமேஜ் ஆனதுக்கோ இல்லை அந்த கார்டு ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கோ உங்களுக்கு புது கார்டு போட்டு கொடுத்துருவாங்க. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, ரொம்ப பேர் சின்ன சின்ன விஷயங்கள் தெரியாமல் இருக்காங்க. நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் ஒரு சில பேருக்கு தெரியாது. அப்படிங்கிறதால தான் நான் அந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். இதே மாதிரி நல்ல நல்ல அப்டேட்ஸ் எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் சம்மந்தமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோடய சேனல் கீழே வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. என் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து தனியாக வாட்ஸ்அப் குரூப் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ESM தம்பிஸ் வாட்ஸ்அப் குரூப். ஜாயின் பண்ணு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டாப்பிக்கை பற்றி வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டும் நான் படிக்கிறேன், ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் சொல்கிற அந்த ஒரு ஆதரவு பாசிட்டிவ் விஷயங்களை வச்சு தான் நான் அடுத்தடுத்து என்ன சம்மந்தமாக வீடியோ போடுறது, எதை பற்றி எக்ஸர்வீஸ்மேன் தெரியாமல் இருக்காங்க. நான் மேக்ஸிமம் ஒவ்வொரு வீடியோவுக்கும் நான் கவர் பண்ணிட்டேன். ஒவ்வொரு டாப்பிக்குக்கும், அது ஸ்பர்ஸாக இருக்கலாம், ECHSஆக இருக்கலாம், கேன்டீன் AFDயாக இருக்கலாம், சரியா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வெல்ஃபேராக இருக்கலாம், KSBயாக இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் கவர் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய சேனலில் நான் பிளேலிஸ்ட் போடுறேன். உங்களால் முடிஞ்சால் அந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே பாருங்கள். பார்த்தீங்கனாலே ஒரு எக்ஸர்வீஸ்மேன் லைஃப்பில் என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அந்த பிரச்சனைகள் ஃபுல்லாக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்லி ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் இந்த வீடியோ கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ.